போறோம். இதுங்க தான் எதிர்கால ரோபோட்ஸ். இங்க பாரு, 75 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே இயற்கை நமக்கு ரொம்பவே திறமையான கொலைக்கருவிகளை கொடுத்திருக்கு. நம்ம உத்தரவுகளுக்கு அதுங்களால கீழ்ப்படிய முடியும். நாம கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்றத்தை பார்த்திருக்கோம். இவர் என்னடானா இதை ஆயுதமா பயன்படுத்தலாங்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? ட்ரோன்ஸால சுரங்க பாதைகளையும் குகைகளையும் தேட முடியும். அதை ஹேக் பண்ணவும் முடியும். ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்மளோட ஆயுதங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். உண்மைதான். நீங்க உணவு கொடுக்க மறந்துட்டா அது உங்களையே சாப்பிட்டுரும். பாரு, இந்த விலங்குகளை பாரு. இதுங்களோட செல்கள்ல பல மில்லியன் வருஷத்து உள்ளுணர்வுகள் இருக்கு. அதை நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதுங்களோட நம்பிக்கையை பெறது ரொம்ப கஷ்டம். இதுங்க நேரா எதிரிய நோக்கி போய் அவங்கள வேட்டையாடி கடிச்சு கொதறி உண்டுலன்னு பண்ணிடும். அதுங்க நம்மளை கட்டுப்படுத்த நினைச்சா அப்ப என்ன பண்றது? நமக்கு கட்டுப்படாததை அழிச்சிடலாம். நாம யாருன்னு புரிய வைப்போம். விசுவாசமா இருக்கிறத மட்டும் இனப்பெருக்கம் செய்யட்டும். என்ன, எதுக்காக சிரிக்கிற?